எல்லா சிவில் சர்வீஸ் அஸ்பிரண்ட்டுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்னா என்ன? அதாவது ரெண்டு கண்ட்ரிக்கு இடையே உள்ள சில தடைகளை நீக்கிறதுக்காக கொண்டு வரதான் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். உதாரணத்துக்கு கண்ட்ரி ஏவிலேருந்து சில குட்ஸை கண்ட்ரி பிக்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க. அதே போல கண்ட்ரி பியிலேருந்து கண்ட்ரி ஏவுக்கு சில குட்ஸை இம்போர்ட் பண்ணுவாங்க. இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ல சில தடைகளை நீக்கிறதுக்காகத்தான் இந்த ரெண்டு கண்ட்ரியும் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை இம்போஸ் பண்ணுவாங்க. ஏன் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் தேவை? இப்ப கண்ட்ரி ஏவில இருந்து கண்ட்ரி பிக்கு கிட்டத்தட்ட ஒரு 300 குட்ஸ் அண்ட் சர்வீசஸை அனுப்புறதா வச்சுக்குவோம். இந்த 300 குட்ஸ் அண்ட் சர்வீசஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 140 குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து ரெஸ்ட்ரிக்டட் குட்ஸா இருக்கு இந்த கண்ட்ரி பியில. அதே போல கண்ட்ரி பியில இருந்து கண்ட்ரி ஏவுக்கு சில குட்ஸை இம்போர்ட் பண்ணுவாங்க. அந்த குட்ஸ்ல சில ரெஸ்ட்ரிக்டட் குட்ஸும் இந்த கண்ட்ரி ஏவுல இருக்க வாய்ப்பு. இந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணுங்கிறதுக்காகத்தான் இந்த கண்ட்ரி ஏவும் கண்ட்ரி பியும் ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை போட்டுக்கிறாங்க. ஏன்னா ட்ரேடை ப்ரொமோட் பண்ணுங்கிறதுக்காக இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை அமுல்படுத்துறாங்க. இப்ப ஃப்ரீ ட்ரேட் பாலிசியில ஒரு கண்ட்ரிக்கும் இன்னொரு கண்ட்ரிக்கும் குட்ஸ் போகவோ வரவோ செய்யும். அதுதான் இங்க நான் சொல்லியிருக்கேன். இப்ப நம்ம புரியறதுக்காக கண்ட்ரி பியில இருந்து ஒரு குட்ஸ் கண்ட்ரி ஏவுக்கு வரதா வச்சுக்குவோம். அந்த குட்ஸுடைய ஒர்த்து கிட்டத்தட்ட ஒரு 1000 ருபீஸ் வச்சுக்கலாம். அதே குட்ஸை கண்ட்ரி ஏவில் ப்ரொடியூஸ் பண்றோம் இல்லையா, அந்த குட்ஸுடைய ஒர்த்து 1200 ரூபா இருக்கு. இப்படி இருக்கும்போது டொமஸ்டிக் ப்ரொடியூசர் பாதிப்பாங்க. அதை ப்ரொடெக்ட் பண்ணுங்கிறதுக்காக இந்த கண்ட்ரி ஏ வந்து என்னென்ன பண்ணும்? இம்போர்ட் ரெஸ்ட்ரிக்ஷனை கொண்டு வரும். அது என்ன இம்போர்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்? அதாவது இம்போர்ட் பண்ற குட்ஸ் மேல டரிஃபை இம்போஸ் பண்ணலாம் இந்த கண்ட்ரி ஏ, இல்லைன்னா கோட்டாவை இம்போஸ் பண்ணலாம், இல்லைன்னா சப்சிடி ப்ரொஹிபிஷனை இம்போஸ் பண்ண முடியும். இந்த டரிஃப் கோட்டா சப்சிடி ப்ரொஹிபிஷன்ல ஒரு அமௌண்ட்டை இம்போஸ் பண்ண முடியும் அந்த இம்போர்ட்டட் குட்ஸ் மேல, இல்லைன்னா எந்த அமௌண்ட்டுமே இம்போஸ் பண்ணாம அந்த ட்ரேடை ரெகுலேட் பண்ண முடியும் இந்த கண்ட்ரி ஏவால. அப்ப ஃப்ரீ ட்ரேட் பாலிசிக்கு கீழே கண்ட்ரி ஏவுக்கும் கண்ட்ரி பிக்கும் ஸ்மூத்தான ட்ரேடு நடக்கணுங்கிறதுக்காக இந்த ஃப்ரீ ட்ரேட் பாலிசியை கொண்டு வருவாங்க. அதனால ரெண்டு பேருமே பெனிஃபிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு மிக அதிகம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.